ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு எங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் டெம்பிளுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே ரொம்ப விமர்சையாக திருக்கல்யாணம், முருகருடைய திருக்கல்யாணம் ரொம்பவே விமர்சையாக ஒரு திருவிழா மாதிரி. உண்மையிலேயே நம்ம திருமணத்துக்கெல்லாம் போனால் எப்படி இருப்போமோ அதே மாதிரியான ஒரு வைப் அங்கே இருந்தது. ஆக்சுவலாக ஒரு திருமணத்துக்கு நம்ம போனால் எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதை விட அதிகமான பக்தர்கள் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியெல்லாம் எவ்வளோ விமர்சையாக தெய்வீகமாக பார்க்கும் பொழுதே மன மலர்ச்சியாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருமே நாங்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோவிலில் பூவும் அர்ச்சனைக்கு பூவும், அதுக்கு அடுத்தது நெய் விளக்குக்காக நெய்யும் வாங்கினோம். ஸோ ரொம்ப விமர்சையாக இருந்தது. உள்ளே நுழையும் போதே பக்தர்கள் கூட்டம் அலைமோதிச்சு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அதை தான் நான் வாடிக்கையாக வாங்குறவங்க இவங்கக்கிட்ட. ஸோ அதை தான் அவங்க என்கிட்ட கன்வே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இருக்காங்க. வெஹிக்கிள்ஸ் வைக்கிறதுக்கே எனக்கு அங்கே இடம் கிடையாது. ஸோ அதை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருச்சு நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே பக்திமயமாக அவ்வளோ நல்ல ஒரு டிவைனாக இருந்தது. உள்ளே நுழையும் போதே வேறு லெவல் ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பெரிய திருமணம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப விமர்சையாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேல சத்தம், நாதஸ்வரம் சத்தம் இதெல்லாம் கேட்கும் பொழுதே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கூட்ட நெரிசல். ஆக்சுவலாக நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்டு ரொம்ப பேர் ஃபுல்லாக நின்றுட்டு தான் இருந்தோம். ஆக்சுவலாக 1.5 hours ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 6:30 6 o'clock அந்த மாதிரி கிளம்பி இருந்தோம். ஆக்சுவலாக திருமணம் நடந்ததே 8:30 அந்த மாதிரி சாயந்தரம் ஈவினிங் 8:30 தான் நடந்தது. ஸோ ரொம்பவே கூட்டம் தான் பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ பேர் முருகரோட திருமணத்தை பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் அவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பக்திமயமாக இருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி கூட்டத்திலேயே நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் வேறு நடந்தது. லைக் இந்த சாக்லேட்ஸ் கொடுக்கறது, அப்புறம் அந்த திருமாங்கல்யம் கிட் கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய பேர் பக்தர்கள் கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த வால்நட்லாம் கிடச்சிது. அதுக்கு அடுத்தது அந்த மாங்கல்யம் கிட் நிறைய அது ஏகப்பட்ட பேர் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாங்கல்யம் கிட் எல்லாருமே எனக்கே ஒரு 11 கிட்டு எனக்கே கிடச்சிது. ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட நான் வாங்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் மட்டும் அந்த கிட் கொடுக்கல, எல்லாருமே கொடுத்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு கிடச்சிது. அண்டு நிறைய என் பொண்ணுக்கும் ஸ்பெஷலாக எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் இயர் நம்மளும் இந்த மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கன்னு. ஜஸ்ட் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் கிளம்பினோம். ஆனால் அங்கே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுனதை பார்க்கும்பொழுது சம்திங் அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தருணம் அந்த பூநூல் முருகருக்கு சாத்தும் பொழுது அப்போ ஒரு ரொம்ப அவங்க தெய்வீகமாக சொல்லும் பொழுது நமக்கே அங்கே ஒரு மெய் சிலிர்த்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு கட்டமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே எல்லா பக்தர்களும் ரொம்ப ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டோடு பார்த்தோம். ஒரு இது கூட இல்லை, ஒரு சப்தமாக எதுவுமே கிடையாது. அங்கே அங்கே சுவாமிங்க மந்திரம் ஓதிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள், முருகர் அவ்வளோ அழகாக, வள்ளி தெய்வ யானை அவங்க கூட எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். பார்த்துட்டே இருக்கலாம். பார்க்க ஒரு 2 கண்ணு பத்தாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள். ஆக்சுவலாக மோர் தென் 2.5 hours அவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ பொறுமையாக. நாங்களுமே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தோம். ஸோ மாங்கல்யம் எல்லாமே சாத்தின்னு இருக்காங்க.
அண்டு பாருங்கள் சூப்பராக ரொம்ப விமர்சையாக ரொம்பவே பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால வந்து எனக்கு வந்து அந்த அருள் கிடச்சிது. உங்களுக்குமே நான் வேண்டியிருக்க எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்த பக்தர்களோ எல்லாருக்காகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தான் எனக்கு வந்து ரொம்பவே நான் கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருக்காகவும் வேண்டிட்டேன். இது ஜஸ்ட் நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலை, உண்மையிலேயே என் மனமார்ந்து அங்கே வேண்டினதை தான் நான் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். அண்ட் பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த கிட் தான் கொடுத்தாங்க. எவ்வளோ பேர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசமோடைய அந்த புக்கை கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து பிரசாதம் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க. எல்லா பிரசாதம் கேசரி, சுண்டல், வெஜிடேபிள் பிரியாணி, புளி சாதம், அப்புறம் வந்து லெமன் ரைஸ், பஞ்சாமிரதம், பாயசம், என்ன ஒரு கவுண்ட்லெஸ்ஸாக இருந்தது. அது நிறைய மல்டிபிள் பிரசாதம். கை ரெண்டும் பத்தவே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்தது. எப்படி வந்து விட்டுட்டு வர்றது அப்படின்லாம் கூட இல்லை. ஓகே, நம்மளுடைய ஃபுல்லாக நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி வயிறு நிறைஞ்சி நம்ம அங்கேருந்து வருவோமோ அதே மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருமே, என்னோடய ஃபேமிலியில் அங்கே வந்த பக்தர்கள் எல்லாரோட வயிறும் மனமும் நிறைஞ்சு பக்திமயமாக நாங்கள் வீட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக வந்தோம். எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் அந்த சந்தோஷம் அண்ட் அந்த மன மகிழ்ச்சி எல்லாருக்குமே கிடைக்கட்டும். அதனால தான் இந்த வீடியோவை நான் உடனே வந்த மாத்திரத்துலேயே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த எல்லாமே. தேங்க்யூ, இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.